தோக்குறீங்க, திறமை இருந்தும் ஏன் தோக்குறீங்க தெரியுமா? அதை நோக்கிய ஒரு விடாபிடியாக போகிற ஒரு தன்மை இருக்கிறது. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? பிடிவாதம் ரொம்ப அவசியம். ஆசை நிறைவேறணும்னா அது என்ன பண்ணும்? pursue your dreams. ஆமென். அவன் சொல்றான், என்னை எடுத்துக்கும் போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும் அப்படின்றான். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தா கிடைக்கும். தூங்கும் போது எலியா காலையும் வெங்காலையும் சேர்த்தே வச்சுக்கிட்டான். இவர் பாத்திரம் கிளம்பினா கூட டேய் பாத்திரம் போயிட்டு வந்துருந்தா அப்படியே போயிட்டு இருந்தா அவன் எப்படி விழிப்பா இருக்கிறான் பாருங்க. இந்த பக்கத்து ஊர் வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்றான். நானும் வருவேன் அப்படின்றான். டே வந்துடுவேன்டா, யாருக்கு தெரியும்? எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இவன் தான் சாதிக்க போறான். ஆமென். நான் விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. Stay here please, for the Lord has sent me unto Bethel. But Elijah said, as the Lord lives and as your soul lives, and I will not leave you. Amen. சொல்லுங்க, I will not leave you. தமிழ்ல சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறது. இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த ஆளு தான் ஜெயிப்பான். இத படிக்கிற வரைக்கும் நான் விடுறது இல்லை. இந்த டிகிரியை வாங்குற வரைக்கும் நான் விடுறது இல்லை. ஒரு வீட்டை கட்டுற வரைக்கும் நான் விடுறது இல்லை. இந்த நோயிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் நான் விடுகிறது இல்லை. என் சூழ்நிலையை மாத்துற வரைக்கும் I will not leave you. Amen. It is a principles. இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன் வாழ்க்கையில தோக்குறீங்க? திறமை இருந்தும் ஏன் தோக்குறீங்க தெரியுமா? There is no focus, there is no perseverance. அதை நோக்கிய ஒரு விடாபிடியாக போகிற ஒரு தன்மை இருக்கிறது இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? பிடிவாதம் ரொம்ப அவசியம்.